எல்லாருக்கும் வணக்கம். தேவையில்லாமல் நம்ம தூக்கி போடக்கூடிய டூத்பேஸ்ட் அட்டைகளை வச்சு நல்ல ஒரு கிராஃப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது 2 டூத்பேஸ்ட் அட்டைகள். அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சார்ட் இந்த மாதிரி 2 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி கட் பண்ணனா, இந்த பேஸ்டினுடைய அட்டை இருக்கு இல்லையா, இதை ரொட்டேட் பண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லென்த் அண்ட் பிரெத் இப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எந்த ஸ்கேல் எதுவுமே இதுக்கு நான் யூஸ் பண்ணலை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாக் சார்ட்டை அப்படியே இந்த பேஸ்டினுடைய ஓரங்களில் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக நமக்கு இந்த மாதிரி கம் தேவைப்படுது. ஸோ கம் இந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன்று அந்த சார்ட்டு, இன்னொன்று இந்த பேஸ்ட்டு டப்பாவில். ஸோ ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே இதோட ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ரேப் பண்ணும் போது ஒவ்வொரு கார்னர்லேயும் இது நல்லா ஸ்டிக் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் கம்மை ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 4 சைடும் ஷார்ப்பாக நமக்கு அந்த பென்ஸ் கிடைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ கம் யூஸ் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபெவி பாண்ட் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதையே அடுத்த டியூபுக்கு ஒட்டுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த இந்த டூத்பேஸ்ட் டியூபுக்கு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ அந்த 4 சைட்ஸையுமே பிளாக் சார்ட்டில் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ கம்மில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபெவிபாண்டில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் காய வச்சுட்டு தானே ஒட்டுவோம், அதனால் ஈஸியாக ரேப் ஆகிடுச்சு. அதனால் நீங்களும் ஃபெவிபாண்ட் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா கம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் சாய்ஸஸ் ஃபெவிபாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 டியூப்பில் நமக்கு 4 சைட்ஸ் இருக்கும் இல்லையா ஓப்பனாக இருக்கிறது, அந்த 4த்தையுமே பிளாக் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு சைடை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போது இந்த 2 டூத்பேஸ்ட் டியூப்பில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், மீதி எல்லா 3 சைட்ஸுமே சீல் ஆகிருக்கும். அடுத்து இந்த மாதிரி குட்டி காயின் இல்லை மூடி, இந்த மாதிரி எது சர்க்குலர் ஷேப்பில் நமக்கு கிடைக்குதோ, இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 10 பைசா இருக்குது. இதை விட கம்மியான ஒரு அளவு இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு டியூப் இருக்கு இல்லையா, ஒரு டியூப்பில் எடுத்துக்கோங்க. அந்த டியூப் ஃபுல்லி க்ளோஸ்டான டியூப். ஒரு பக்கம் ஓப்பன் ஆன டியூப் அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வரைகிறது பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் க்ளோஸ்டான டியூப்பில் வரைகிறோம். ஸோ ஈக்குவலாக 4 நான் வரைஞ்சிருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய டூத்பேஸ்ட் அட்டை எடுத்திங்கன்னா 5-6 கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுத்துலையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேரலாக இதை நம்ம கட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ 4 ட்ரில் பண்ண மாதிரி நம்ம நைஃப்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2 சைடு இருக்கு இல்லையா ஓப்பனான சைட்ஸ், அதையுமே பிளாக் சார்ட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்டான டூத்பேஸ்ட் அட்டைகளை நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு டியூப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் ஓப்பனாக வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம புக்ஸ்க்கெலாம் ப்ரௌன் ஷீட் போட்டோன்னா ஒரு லேமினேஷன் போடுவோம் தெரியுமா, ஸ்கூல் டைம் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்மளை லேமினேஷன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதையுமே இந்த கிளாஸி ஷீட்ஸ் வச்சு லேமினேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கிராஃப்ட்டுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்றதுனால நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் சரிப்பட்டு வராதுன்னு நீங்களே அடுத்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த செல்லோ டேப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க 2 டியூப்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். நம்ம பண்ண போகிற இந்த கிராஃப்டில் தண்ணி அதிகமாக படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வாட்டர் படாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பிளாக் சார்ட்டை செல்லோ டேப் மூலமாக நம்ம சீல் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு புது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் செல்லோ டேப் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு மாதிரி அந்த பிளாக் சார்ட்டோட அழகே போயிடும், ரொம்ப கிளாஸியாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டைம்ஸ் ஒவ்வொரு செல்லோ டேப்பையும் நீங்கள் சுற்றினா போதும். சரிங்களா? அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நியூ லைனை ஆரம்பிங்க. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிட்டோம். அடுத்து இந்த ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயுமே ஃபுல்லாக நீங்கள் செல்லோ டேப் போட்டு மூடிடுங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிற சைடுமே நீங்கள் மூடிடுங்க. ஏன்னா அது அப்போ தான் நமக்கு தேவையான அந்த ஒரு
கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரியே செல்லோ டேப் வச்சு ரேப் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்ச வரை இந்த மாதிரி டூத் பேஸ்ட் அந்த மாதிரி ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோமோ அது நமக்கு நல்லது. எக்ஸாம்பிள் வந்து கிராம்பு ஒரு கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே 1 கிராமுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து புதினா இலை காய வச்சது எடுத்து ரெண்டுத்தையுமே அரைச்சி கூட அழகாக வந்து பல் விளக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த கிராஃப்டில் 2 போர்ஷன்லேயுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம செல்லோ டேப்பால் ரேப் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணிட்டோம் இல்லையா, இதில் அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நைஃப் வச்சு கொஞ்சமாக வந்து கீறி விடுங்க. ஃபுல்லாக ஒரு ரவுண்டெல்லாம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக வந்து கீறி விடுங்க. அப்போ தான் அது நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டிஃபாக இருக்கும். ஏற்கனவே செல்லோ டேப் வச்சு 2 சைடு நம்ம ரேப் பண்ணி, அதாவது 2 டைம்ஸ் நம்ம ரேப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக அந்த ஹோல்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா நைஃப் வச்சு கொஞ்சமாக நீங்கள் ஓட்ட போட்டால் போதும், நிறையா போடாதீங்க, தேவை கிடையாது நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த 2 டியூப்ஸையும் இப்போது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ எதனால் நம்ம வந்து இந்த 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி சைட்ஸில் வந்து இந்த லேமினேஷன் சீட் அந்த செல்லோ டேப் ஏன் நம்ம யூஸ் பண்ணலன்னா, ஃபெவிபாண்டில் அப்புறம் இந்த லேயர்ஸ் வந்து ஒட்டிக்காது. அந்த காரணத்தால் தான் அங்கே மட்டும் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணலை. ஸோ இது 2த்தையுமே இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டி ஷேப், டி ஃபார் டைகர், டி ஷேப்புக்கு வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் நல்லா அதை ஷேக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பர், நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டி ஷேப் வந்தாச்சு. இப்போ அடுத்து ரொம்ப நேரமாக இந்த ஓரமாக ஒரு கல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க 2 டியூப்ஸ் மேலே ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதையும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த கிராஃப்டில் வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக தோணுது. ஏன்னா இந்த அதாவது க்ளூ கன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் இருக்குது என்கிட்ட. பட் ஆனால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு தோணலை. அதனால் ஃபெவிபாண்டே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் டேப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டபுள் டேப்பை பீசஸாக இந்த மாதிரி நம்ம நிறைய பீசஸ் கட் பண்ணிக்க போகிறோம். மோஸ்ட்லி ஒரு 8 to 9 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இந்த டி ஷேப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ டூத் பேஸ்ட் அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பல்லுக்கு முதல்ல நல்லது. குட்டீஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ரசாயனம் கலந்த டூத் பேஸ்ட்டை வந்து கொடுக்கறத விட இந்த மாதிரி கிராம்பு, காய்ந்த புதினா இலை அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா அவங்க அதை முழுங்கினா கூட அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா குட்டீஸ் நிறைய பேருக்கு சொத்தப்பல்லுன்றது சாதாரணமாகிடுச்சு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம் டபுள் டேப்பை. இதை நம்ம ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒட்டலை, கட் பண்ணி ஒட்டினதுக்கு காரணம் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து எங்கே ஒட்ட போகிறோமோ அங்கே ஸ்ட்ராங்காக வந்து பைண்ட் ஆகும். அந்த ரீசனுக்காக தான். இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷஸ் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஃப்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 டியூபை வந்து அதுவும் டூத் பேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் டேப்பில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இதை ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அழகாக இதை ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கேப் விட்டு தானே வந்து இந்த டபுள் டேப் ஒட்டியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இது வந்து பிடிச்சிடும். இதுவே நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சாக நீட்டாக செல்லோ டேப்பை வந்து அந்த டபுள் டேப் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது, டக்குன்னு உறிஞ்சு விழுந்துடும். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக ஆர்கனைஸ் வீட்லேயே நீங்கள் பண்ணி உங்களுடைய டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஹோல்டர்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் எனக்கு உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.